12/5/2024 அக்ஷயா 651 அக்ஷயா 651 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நண்பா இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு மட்டும் நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு கணிப்பில் போகலாம். பாருங்கள், 11ஆம் தேதி காருண்யா 653 ட்ரா நம்பர். அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஆல் போர்டு 7 கொடுத்துருங்க, 7-1 மெயின் டார்கெட் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருங்க. இந்த 7 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டு 730 சரிங்களா. நம்ம ஏ போர்டு பி போர்டுங்கிறதுல கொடுத்ததில் பாருங்கள், சி போர்டில் 4-5 கொடுத்துருக்கோம், 5க்கு பவர் 0 சரிங்களா. ஆனால் 7 பி போர்டில் கொடுத்துருக்கோம். 7 ஆனது ஏ போர்டுக்கு பேருக்கு, 3 ஆனது பி போர்டில் வந்திருக்குது சரிங்களா. இந்த 2 போர்டு எப்பவும் சி போர்டு ஏ போர்டு தான் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி ஏ போர்டு பி போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 7 பேருக்கு, பி போர்டுக்கு 3 வந்திருக்கு. சி போர்டில் வந்துட்டு நம்ம 4-5 கொடுத்தோம், 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9, 5க்கு பவர் 0ங்கிற நம்பர் சி போர்டில் வந்திருக்குது. 730ங்கிற நம்பர் இன்றைக்கி வந்திருக்குது சரிங்களா. ஒரு போர்டு இப்படி சேஞ்ச் ஆகி இதில் பவரில் வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம கொடுத்த கணிப்புக்கும் அதுக்கும் வித்தியாசம் இதுதான் சரிங்களா. அடுத்து 2 டிஜிட்டல் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லி தான் கொடுப்பேன், ஒரு செட்டு போட்டால் ரொட்டேட் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். நான் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா நிறைய செட் ஆகிடும். அதனால் நீ போடுறவங்க 2 செட்டு 3 செட்டு போடுறவங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி போடுங்க. 57 போட்டால் 75 போடுங்க, 37 போட்டால் 73 போடுங்க. நேற்று வீடியோ கூட பாருங்கள், நான் சொல்லி தான் கொடுப்பேன், எல்லா வீடியோலையும் சொல்லி தான் கொடுப்பேன். அதே மாதிரி நான் கொடுக்குற நம்பர் ஏபி ஏசிக்கு தான் வரும்னு சொல்லி கொடுப்பேன். மிஸ் ஆச்சுன்னா தான் பிசிக்கு போவோம், எப்போ ஒருக்கா தான் பிசிக்கு போவோம், பெரும்பாலும் ஏபிஏசிக்கு தான் அடிக்கும். அதே மாதிரி பாருங்கள், 73ங்கிற நம்பர் ஏபிக்கு தான் அடிச்சிருக்குது சரிங்களா. நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன், 73ங்கிற நம்பர் ஏபிக்கு அடிச்சிருக்குது. 37 நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் ரொட்டேட் பண்ணி போடுங்க, போடுறவங்க ஒரு செட்டு போட்டால் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போடுங்க, அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுப்பேன் சரிங்களா. சில நேரம் அப்படியே அடிக்கும், சில நேரம் ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். இந்த 5 மேலே இருக்கிற 5 செட்டு ரொம்ப முக்கியமானது. 5 செட்டு போடுறோன்னா 5 செட்டு ரொட்டேட் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வின்னிங் வரும்னு தான் சொல்லி கொடுப்பேன், நட்டமாகாது. ஆனால் நம்ம தொடர்ந்து பாருங்கள், நேற்று முதல் நாள் ஒரு செட்டு பாஸ் பண்ணோம், நேற்று 2 செட்டு பாஸ் பண்ணோம், இன்றைக்கி ஒரு செட்டு பாஸ் பண்ணியிருக்கிறோம் 73. டெய்லி நம்ம இதில் கொஞ்சம் வின்னிங் இருக்குது. ஆனால் ரொட்டேட் பண்ணி வந்துருக்கு அவ்வளோதான். இன்றைக்கி டேரெக்டாக அடிக்காமல் 37 அடிக்காமல் ரொட்டேட் பண்ணி வந்துருக்குது சரிங்களா. ஆனால் இதுவும் முக்கியம், ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு அதுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ வேணாலும் ஒரே மாதிரி வின்னிங் வந்துக்கிட்டே இருக்காது, ஒரு நாள் அப்படி மாறும், அதுக்கு தான். ஆனால் ஏபிஏசி மெயின் டார்கெட் சரிங்களா. மிஸ் ஆன பிசி அதே மாதிரி ஏபிக்கு வந்திருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம இதை தான் கனெக்ட் பண்ணி நேற்று 7-3 இதை 1 ஊடையில் வர மாதிரி கனெக்ட் பண்ணேன். பாக்ஸாக போட்டாலும் 3-7-1 கொடுத்துருந்தேன். ஆனால் அது 0வாக மாறிடுச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள், 1-7-5, 5க்கு பவர் 0 அந்த மாதிரி ஒரு இதில் மாறிடுச்சு. 0 வந்துட்டு நான் வந்தால் 5 வரலாங்கிறது என்னுடைய கணிப்பு. 5 5ம் 0 1 தான். அதனால் அந்த 5 இடத்துல 0 வந்திருக்குது. சி போர்டுக்கு நான் 5 தான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த சி போர்டுக்கு கொடுத்துருக்குது 5 கொடுக்கும்போது என்ன ஆகும், 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, அந்த மாதிரி 5க்கு பவர் 0, 4 கொஞ்சம் பவராக இருந்ததுனால 4-5ன்னு கொடுத்துட்டேன், இல்லைன்னா 0-5ன்னு கொடுத்துருப்பேன். சரி பரவாயில்ல, எல்லா நாளும் எல்லா வின்னிங்கும் எடுக்க முடியாது, இருந்தாலும் நம்ம 37ங்கிற நம்பர் 73ங்கிற நம்பரில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ரொட்டேட் பண்ணி வச்சு போட்டிருந்தா கண்டிப்பாக வின்னிங் எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு தெரியாது, வாங்கின நண்பர்களுக்கு வாழ்த்து. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 7-1 கரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கிறோம். 7 பாஸ் ஆகிருக்கு, 1 பாஸ் ஆகலை. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த 8ங்கிறது வந்துட்டு 7-1 சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்கோம், 8க்கு பவர் 3 சரிங்களா. அந்த 3 பாஸ் ஆகிருக்குது, 7-3 சரிங்களா, பவரில் வந்திருக்கு அவ்வளோதான். சரி, அடுத்த நாளைக்கு நம்ம 12ஆம் தேதி கணிப்பை பார்த்துடலாம். அக்ஷயா 651 ட்ரா நம்பருக்குள்ளது பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு நிறைய பேர் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வெள்ளைக்கான ஆளில் போடுங்க சரிங்களா. நம்ம சேனல் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 3 டிஜிட்டல் பாஸ் பண்ணல, 4 டிஜிட்டல் பாஸ் பண்ணல, அப்படி எல்லாமே நம்ம பாஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு 2 டிஜிட்டல் நம்ம சேனலில் கண்டிப்பாக வாரத்தில் 3 வின்னிங், இல்லை அதிகபட்சம் போனால் அது வேறு, ஆனால் குறைஞ்சது 3 வின்னிங் கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம். இந்த 4வது வின்னிங் இந்த வாரத்தில் 4-5 வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா. ஒவ்வொரு வாரங்கள் அதிகபட்சமாக ஆகும், சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஓகே, என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஆல் போர்டு நாளைக்கு வந்துட்டு 9-2 என்னுடைய மெயின் டார்கெட் சரிங்களா. 9-2 இதிலே வந்துட்டு 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7 வரலாம். ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 9-2 தான் நாளைக்கு ஆல் போர்டு நம்பர் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுக்குறேன், சப்போஸ் இதுவும் சேர்ந்து வரலாம், இதோடைய
சரிங்களா. இல்லைன்னா 92ங்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இறங்கலாம், இல்லை 92 இறங்கலாம். சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பிறகு என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் வர நம்பரை வச்சு விளையாடுங்க. சரிங்களா. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 9 என்னுடைய டார்கெட். சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 6. சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்கேன். இந்த 1 எங்கே வேணாலும் வரலாம். அதேமாதிரி போர்டு சேஞ்ச் ஆகிறது மெயினாக சி போர்டு, ஏ போர்டு தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்போது ஒரு கதை அந்த மாதிரி மாறும். ஆனால் சி போர்டு, ஏ போர்டு தான் இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து வரலாம். அது ரொட்டேஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைக்கிறவங்க அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. செட் பண்ணி வைங்க. நான் சி போர்டுக்குன்னு சொல்லி தான் எடுக்கிறேன். அது சில நேரம் ஏ போர்டுக்கு போயிருக்கு, ஏ போர்டில் உள்ள சி போர்டுக்கு வந்துருக்கு. சரிங்களா. அதனால் வைக்கும்போது கொஞ்சம் மாற்றியும் வைங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே 3 டிஜிட்டல் செட் பண்ணலாம், இல்லை 2 டிஜிட்டல் செட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து கேரளாவுக்கும் டிஆருக்கும். டிஆர் 1 மணி, 6 மணி, 8 மணி ஷோ டிக்கெட் நாங்கள் புக்கிங் பண்ணுறோம். சரிங்களா. அதேமாதிரி கேஎல் 3 மணி ஷோ நாங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணுறோம். நான் தான் எடுக்கிறேன், அதனால் நம்பி போடலாம். சரிங்களா. உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா. அதனால் இந்த நம்பர் கால் பண்ணி யாரும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க, கெஸ்ஸிங் வீடியோவிலே பாருங்கள். சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க, இல்லை கால் பண்ணி பேசிட்டு டிக்கெட் போடுங்க. நம்பி போடலாம். சரிங்களா. வின்னிங் அமௌண்ட்டெல்லாம் பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன் நான். சரிங்களா. அதனால் நம்பி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. வீடியோவை பாருங்கள், நீங்கள் கெஸ்ஸிங் எடுங்க. நான் ஐடியா சொல்லி தருவேன், நீங்கள் தான் கெஸ்ஸிங் எடுத்துக்கணும். நான் 2 டிஜிட்டலில் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா. ஆனால் நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்துக்கணும். நீங்களும் கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா. இதில் போய் ரொம்ப சம்பாதிச்சு எல்லோரும் வாழ்ந்துட முடியாது. அதிர்ஷ்டம் இருந்தால் கொண்டு போவோம். பாருங்கள், அளவாக போடுங்க, அளவாக விளையாடுங்க. கொஞ்சம் கணிப்பு நீங்களும் எடுங்க, நானும் கொடுக்குறேன். உங்களுடைய கணிப்பும் சேர்த்து வெற்றி பெறட்டும். சரிங்களா. நாளைக்கு வந்து 28, 68, 46, 92, 41, 06, 08, 40, 90, 21 கொடுத்துருக்குறேன். சரிங்களா. இதில் வந்துட்டு 10 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 10 செட்டில் இந்த 5 செட்டு என்னுடைய மிக முக்கியமான செட்டு. இதுவும் வரலாம், சப்போஸ் 2 கலந்த மாதிரியும் கூட வரலாம். பாருங்கள். ஆனால் எந்த செட்டு வச்சாலும் ஏபிஏசி மெயினாக வைக்கணும். சரிங்களா. வேணும்னா துணைக்கு பிசி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் கணிப்பு வந்து ஏபிஏசி மிஸ் ஆன பிசி. சரிங்களா. அதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 28ன்னு ஒரு செட்டு வச்சிங்கன்னா 82ன்னு வைங்க, 68ன்னு வச்சிங்கன்னா 86ன்னு வைங்க. ரொட்டேட் பண்ணி வைங்க. இங்கே இருக்க 10 செட்டு நீங்கள் ஒரே ஆள் போடுறீங்களா இல்லைன்னு தெரியாது. உங்கள் கணிப்பில் எத்தனை செட்டு வருது, நான் கொடுக்குறது உங்கள் கணிப்பு வந்தால் அதை ரொட்டேட் பண்ணி போடுங்க. சரிங்களா. ஏபிஎஸ்சி மெயின் டார்கெட். சரிங்களா. இந்த 10 செட்டையும் நான் ரொட்டேட் பண்ணி வச்சேன்னா 20 செட் ஆகிடும். அதனால் அந்த 10 செட்டை கொடுத்து நான் வைக்கிறவங்க ரொட்டேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 2 வரலாம். பாருங்கள். சரிங்களா. அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸுன்னு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு டபுள்ஸோ ட்ரிபிள்ஸு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதனால் வந்துட்டு 33, 88, 00, 77, 22, 66 இந்த பவர் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா. 33, 88 இது ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா. 0, 5 வெளியே கொடுத்துருக்குறேன், அதுவும் ரெண்டும் ஒன்று தான். 7, 2 அதுவும் ஒன்று தான். 6க்கு பவர் 1, ஆனால் 1 கொடுக்கல. நான் 1 வந்தால் டபுள்ஸ் வருமானு தெரியல. நான் 6 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் 6 மட்டும் வச்சுருக்கிறேன். 1 யாருக்காவது வந்தாலும் அதையும் வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. சரிங்களா. இது மட்டும் என்னுடைய டபுள் செட்டு வரதுக்கு ஏபி, பிசி, ஏசிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்து 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 46, 406, 706, 977, 948, 676, 416, 484, 400. சரிங்களா. அதே மாதிரி ட்ரிபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 888, 333, 000, 555 கொடுத்துருக்குறேன். என்னுடைய கணிப்பில் இந்த செட்டு இல்லாமல் ட்ரிபிள்ஸ்ன்னு வந்தால் இது வரலாங்கிறது என்னுடைய கணிப்பு. சரிங்களா. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா. ஆனால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பாக்ஸ் தான். சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாக்ஸ் போட முடியாது. ஏதாவது உங்களுக்கு ஒரு செட்டு வந்துச்சுன்னா பாக்ஸ் போட விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. ஆனால் பாக்ஸில் தான் மெயினாக வின்னிங் வரும். பாருங்கள், அப்படியே அடித்தாலும் டைரெக்டாக போட விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். சரிங்களா. அது பார்த்து நீங்கள் பொறுமையாக பார்த்து உங்கள் கணிப்பில் எப்படி வருது அதை மட்டும் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஒரு பிசி வின்னிங்காவது வரணும், அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா. அதை மட்டும் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங் 3 டிஜிட்டல். நாளைக்கு ட்ரிபிள்ஸ்ன்னு வந்தால் அந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா. அதுமாதிரி பார்த்து ப்ளே பண்ணுங்கள். கம்மியாக போட்டு கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டு 2D இதிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதேமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய்னு மெசேஜ் போடுங்க. சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. சரிங்களா. நாளைக்கு இன்னும் நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் லென்த்து, ஐ எம் சாரி.